இந்த தளத்திலே பிரபஞ்சத்தில் அமைதி தேடி ஒலிக்கும் போது அமைதியாக எங்கள் கரங்களில் இசையும் பிரபஞ்சமே மகிழ்ந்து நிற்கிறது. எனவே எமது எண்ணங்களை வாழ வைப்போம். ஏனெனில் இவர்களும் இறைவன் தந்த கொடை, நாமும் இறைவன் தந்த கொடை. ஞான ஞானிகளே, வணக்கம். வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இன்று புதன்கிழமை 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானம் ஜெகநாதன் மாஸ்டரால் நடாத்தப்படும். பிரபஞ்ச நன்றி அறிமுகம் சதா மாஸ்டரால் நடாத்தப்படும். இன்றைய சொற்பொழிவு ஊனமுற்றோர் இறைவன் தந்த கொடை ஜேம்ஸ் மாஸ்டரால் அளிக்கப்படும். இதை அடுத்து ஜெகநாதன் மாஸ்டரை தியானத்தை வழிநடத்துமாறு அன்பாக அழைக்கின்றோம். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் வரக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கலற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள் மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். முதல் 15 நிமிடங்களுக்கு இசையுடன் தியானமும் அதன் பின்னர் மௌனத்தில் தியானத்தையும் மேற்கொள்வோம். நன்றி. 5 4 3 2 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை சதா மாஸ்டருடன் கையளிக்கின்றேன். நன்றி. அன்மியூட் பண்ண வேணும். அன்மியூட் பண்ணாம கதைக்கப்படாது. அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன்
நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையை மாற்றுகிறது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்று டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் அருமையாக தியானத்தை வழிநடத்தியதற்காக அனைவர் சார்பிலும் நன்றி கூறுகிறோம். தியானத்தின் முன்பும் பல போஸ்டர்ஸ்களை தாராநாதன் மாஸ்டர் போட்டதற்கும் நன்றி கூறுகிறோம். தியானத்தின் போது விசை வழங்கியதற்காகவும் டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் அதை வழங்கினார், அவருக்கும் நன்றி. மற்ற போஸ்டர் போட்ட ஸ்ரீகந்தராஜா மாஸ்டராக இருக்கலாம், அதற்கு நன்றி. பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் இதை பதிவு செய்து கொண்டிருப்பதற்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய பிரதம பேச்சாளர் ஜேம்ஸ் அல்ஸ்டன் மாஸ்டர் பேச இருக்கும் தலைப்பு ஊனமுற்றோர் இறைவன் தந்த கொடை. இவர் எங்கள் தளத்துக்கு புதியவர் அல்ல, பல தடவை சிற்றுகளை ஆற்றியுள்ளார். கதம்ப நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர். பல பேச்சுக்கள் அளிப்பது மட்டுமல்லாமல் பலரை ஊக்குவிப்பதில் வல்லுநர் என்றே கூற முடியும். அவர் வந்து எங்களுடன் இணைந்த போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒரு தடவையும் கருத்து கூறும் போது எல்லோரையும் ஊக்குவிப்பதான் அது அமைந்திருந்தது. அவர் முக்கியமாக ஜெர்மன் கத்தோலிக்க ஆன்மீக பணி மறையாசிரியராகவும், வேதியர், தமிழ் மணி புலவர், உலக தமிழ் பண்பாடு இயக்கத்தின் நிர்வாக செயலாளர், நீண்டகால தமிழ் ஆசிரியர், அப்படி பல பன்முகங்களை கொண்டு பல வேலைகளை செய்து கொண்டு வருகிறார். அவர் எடுத்த தலைப்பு அருமையான தலைப்பு, ஊனமுற்றோர் இறைவன் தந்த கொடை. அவரின் பேச்சை கேட்பதற்கு ஆவலாக நாம் அனைவரும் இருக்கிறோம். இப்பொழுது நேரத்தை வீணாடியாமல் ஜேம்ஸ் அல்ஸ்டன் மாஸ்டரை உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த தளம் உங்களுடைய. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். அழகான தியானத்தோடு இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கின்றோம். உண்மையிலே இதுவும் ஒரு இறைவன் தந்த கொடை. இந்த தளம் எத்தனையோ பேருக்கு கிடையாத இந்த தளம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. நாமும் ஓரளவு ஊனமுற்றவர்கள், வயோதிபர்களாகி, சுகவீனமாகினவர்களாகி இவ்வாறு இருக்கையிலே கூட இறைவன் எம்மை இந்த இடத்திலே அழைத்து இந்த பிரபஞ்சத்தினூடாக ஒவ்வொருவரையும் இசைய வைத்து இந்த இடத்திலே அழைத்திருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தினுடைய அலைதனிலே இசைந்து நிற்கும் மகிழ்வினிலே படைக்கப்பட்டவைகள் அனைத்தும் இறைவன் தந்த கொடைகள். பிரபஞ்சம் எதற்காக? மனித படைப்பிற்காக என கூறுவோம். அப்படியானால் அனைத்திலும் உயர்ந்தவன் மனிதன் எனவும் கூறுகின்றோம். மனிதனை ஜேம்ஸ் மாஸ்டர் மன்னிக்க வேணும், உங்களுடைய தலை வெட்டுப்படுது, கொஞ்சம் கீழே பாதிக்க வந்தீங்க. அதாவது மனிதனை உயர்தனை என்று சொல்லுவோம், மற்றவைகள் எல்லாம் அகிரணை என்றும் கூறுகின்றோம். மனிதன் அகிரணை என்று கூறுகின்ற இந்த பிரபஞ்சத்தை வாழ விட்டார்களா இந்த உயர்தனை கொண்டவர்கள் என்று கேட்டால் இல்லை என்ற பதில்தான் வரும். காற்றை அசுத்தப்படுத்தியவன் மனிதன், நிலத்தை அசுத்தப்படுத்தினான். விஞ்ஞானம் என்ற பெயரில் நிலத்தை, நீரை, காற்றை, ஆகாயம், வெப்பம் என அனைத்தையும் அடக்கி ஆளமுனைகின்றான். நீர் கோபம் கொண்டது பேரழிவு, நிலம் கோபம் கொண்டது பூகம்பம் என்னும் பேரழிவு, காற்று கோபம் கொண்டது சூறாவளி என்னும் பேரழிவு, ஆகாயம் கோபம் கொண்டது பாதுகாப்பை இழந்தது, ஓசோன் மண்டலத்தை சேதமாக்கியதனாலே, வெப்பத்தினாலே காடு அழிந்தது. இவற்றிலே அதிகம் மனித ஆட்சியினுடைய தோல்விகளாக இருக்கின்றது. இந்த தோல்வியின் பின்னால் மனித பேரழிவும் ஓங்கி நிற்கிறது. விஞ்ஞானம் என்ற பெயரிலே நான் பெரியவன்
என்ற ஆட்சி அதிகாரமும் மனிதர்களிடையே தனது கைவரிசையை காட்டியுள்ளதனை மறக்க முடியாது. குண்டு வீச்சினுடைய விளைவு மனிதன் பிறப்பிலே ஊனமுற்றவனாக பிறக்கின்றான். ஆண்டவன் அருள் தந்து பிறக்கவில்லை ஊனமுற்றவனாக, மனிதனுடைய செயற்பாட்டினாலே ஊனமுற்றவனாக பிறக்கின்றான். மனிதன் பிரபஞ்சத்துடன் மோதிய விளைவு இன்று அதிக எண்ணிக்கை கொண்டவர்கள் ஊனமுற்றவராக பிறக்கின்றார்கள். இன்று அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு மகிழ்கின்றார்கள். அன்பு தோல்வி அடைந்தது, வெறுப்பு வளர்ச்சி அடைந்ததனால் பலர் உடல் உறுப்புகளை இழந்தார்கள். காதிழந்தார்கள், கண்ணிழந்தார்கள், கைகால்கள் முடமானவர்கள். இவர்களுக்கு பெயர் வைத்தார்கள் முடவர்கள் என்று. ஆனால் மனிதன் மாறவில்லை. பெயரை மாற்றினார்கள் ஊனமுற்றவர்கள் என்று. ஆனால் மனிதன் மாறவில்லை. பெயரை மாற்றினார்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று. ஆனால் மனிதன் மாறவில்லை. ஆனால் இறைவன் பிரபஞ்சத்தில் இவர்களை தனது இரக்கத்தில் இணைத்து இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இவர்கள் இரக்கம் அடைவார்கள் என முழங்கினார் இயேசு. மேலும் மேலே சென்று இவர்களை அன்பு செய்யும் மனிதர்களிடம் ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள் என மொழிந்தார் இயேசு. எத்தனையோ பேர் இந்த தளத்திலே பணியாற்றுகின்றார்கள். ஏழைகளின் உள்ளத்தை அவர்கள் கண்டு அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இந்த தளத்திலே பலர் இருக்கின்றார்கள். இப்பொழுது நேரம் கருதி நேராகவே வருகிறோம். இது யார் செய்த பாவம்? ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. ஒரு கண் பார்வையற்றவனை இயேசு குணமாக்குகின்றார். அப்பொழுது யூதர்களுடைய எண்ணம், இவர்கள் பாவத்தினாலே முடமாக பிறக்கின்றார்கள். இது இவர்களுடைய பாவம், இவர்களுடைய தாய் தந்தையர் மூதாதையர் செய்த பாவம் என்று. இதற்கு இயேசு பதிலளிக்கிறார். இது அங்கே கேட்கின்றார்கள், இது இவர்கள் செய்த பாவமா, இவர்களுடைய பெற்றோர் செய்த பாவமா, கண்ம விதியா என்று எழும் கேள்விக்கு யோவான் 9வது அதிகாரம் 2, 3வது வசனத்திலே இயேசு பதிலளிக்கின்றார். இது இவர்கள் செய்த பாவமும் இல்லை, இவர்கள் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை. கடவுளின் செயல் இவர்கள் வழியாக வெளிப்படும் பொருட்டே இவர்கள் இப்படி பிறந்தார்கள். இன்று இறைவன் தந்த உலகை மாற்றுவதற்கு இவர்களும் ஊடகங்களாக இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளை எடுத்துக்கொண்டால் சோம்பேறிகளாக இருக்கும் மனிதர்களுக்கு இவர்கள் எடுத்துக்காட்டுக்கள். நம்முடைய தமிழ் திரையுலகிலே அதிகமாக தெரிந்தவர் சுதா சந்திரன் என்பவர். செப்டம்பர் 27 1965 பிறந்தவர். இருகாலும் சேதமானவர், அதாவது இவர் இருகாலையும் இழந்தவர். இவர் BA MA பொருளியல் பட்டம் பெற்றவர். 2 காலையும் இழந்தும் கூட அவர் நடனம் ஆடுகின்றார். தான் தோல்வி அடைந்து விட்டேன் என்பதல்ல, என்னால் இந்த உலகிற்கு என்னை எடுத்து காட்ட முடியும் என முன்வந்தவர். இன்னும் ஒருவரை பார்க்க போனால் நாம் ஏற்கனவே இங்கே பார்த்திருக்கின்றோம், ஹெலன் கெல்லர். கண் ஊனமானவர், ஆனால் உலகிற்கு அரும் சேவைகளை செய்தவர். ஆரம்ப காலம் இவரால் தன்னுடைய காரியத்தை விளங்கப்படுத்த முடியாமல் வெடித்து சிதறியவர். ஆனால் படிப்படியாக இவர் சரியான வழிக்கு கொண்டு வரப்பட்டு இன்று கண்ணுளந்தோர்க்கு எத்தனையோ பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு இவர் வளர்ந்து பல சேவைகளை இவர் கண்ணுளந்தோருக்காக செய்து அவர் இறந்திருக்கின்றார். இன்னொருவரை பார்த்தால் அருணிமா சின்கா என்பவர் இருகாலையுமே இழந்தவர். எவ்வாறு உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறக்கூடியது இன்றளவும் கூட பெரிய சாதனை. அதுவும் ஒரு காலை இழந்த நிலையிலே
நடைபயணம் மேற்கொண்டு சிகரத்தை எட்டுவது இலகுவான காரியம் இல்லை. ஆனால் அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அருணிமா சின்ஹா என்ற இளம் பெண். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர். கைப்பந்து வீராங்கனை அருணிமா 2011 ஆண்டு, அப்போது அவருக்கு 25 வயது, லக்னோவில் இருந்து டெல்லிக்கு ரயில் பயணம் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது ரயிலிலே நுழைந்த கொள்ளையர்கள் பயணிகளிடம் இருந்து உடைமைகளை திருடினார்கள். எல்லோரும் பயந்து நடுங்கிய வேளையிலே துணிந்து கொள்ளையர்களை வீரத்துடன் எதிர்த்து போராடினார் அருணிமா. இதனால் கடும் கோபமுற்ற அவர்கள் அருணிமாவை தாக்கியதுடன் ஓடும் ரயிலில் இருந்து அவரை வெளியே தூக்கி எறிந்தார்கள். அந்த நேரத்திலே அடுத்த தண்டவாளத்திலே ட்ரெயின் வந்து கொண்டிருந்தது. அங்கே மோதி பலத்த காயமடைந்த அருணிமா ஒரு காலை இழந்தார். முழங்காலுக்கு கீழே அவருடைய கால் வெட்டி எடுக்கப்பட்டது. இடுப்பு பகுதியிலே காயமடைந்த அவர் பல மாதங்கள் படுத்த படுக்கையாக சிகிச்சை பெற்றார். தன்னை பரிதாபமாக பார்ப்பதை தவிர்க்க மிகப்பெரிய சாதனையை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தார். உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள மலையேற்ற குழுவிலே சேர்ந்து பயிற்சி பெற்றார். எவரெஸ்ட் சிகரம் மீது ஏறிய முதல் இந்திய பெண் என போற்றப்பட்ட பச்சேந்திரி பால் காலை இழந்த அருணிமாவுக்கு பயிற்சி அளித்தார். அப்போது, நீ ஏன் வீணாக இதற்கு முயற்சி செய்கின்றாய்? சிகரமேற உன்னால் முடியாது, கண்டிப்பாக முடியாது. எனவே எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனையை படைக்க வேண்டும் என்ற உன்னுடைய கனவை மறந்துவிடு என்றெல்லாம் பலரும், குறிப்பாக அவருடைய குடும்பத்தாரும் தன்னம்பிக்கையை இழக்கச் செய்த வேளையிலே பச்சேந்திரி பால் மட்டும் உன்னால் முடியும், நீ சாதிக்க பிறந்தவள் என்று கூறி அருணிமாவை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி பயிற்சி அளித்து வந்தார். 18 மாதங்கள் கடுமையான பயிற்சி. 2013 ஆண்டு மே 21 காலை 10:55 மணிக்கு எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி அடைந்தார். இதன் மூலம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மாற்று திறனாளி இந்தியர் என்ற நீங்காத தனிப்பெருமையை பெற்றார். இந்த மாபெரும் சாதனையை நிகழ்த்தி காட்ட அவர் எண்ணற்ற சோதனைகளையும் வேதனைகளையும் வலிகளையும் கடக்க வேண்டியிருந்தது. எனவே இந்த நேரத்திலே இவர்களையும் நாம் எண்ணி பார்ப்போம். இறைவன் இந்த மாற்றுத்திறனாளிகளை முடமாக்கவில்லை, துணிவை கொடுத்து எத்தனையோ வழிகளிலே அவர்களை வளர்த்தெடுத்திருக்கின்றார். இந்த வழிகளிலே இறைவன் இவர்களை வளர்த்தெடுக்க இறைவன் தன்னுடைய படைப்பான மனிதர்களையே பிரயோகித்திருக்கின்றார். இதுதான் இங்க முக்கியமானது. இந்த தளத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இறைவனினாலே பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றோம், பிரயோகப்படுத்துகின்றார். எத்தனையோ பேரை பிரயோகப்படுத்துகின்றார். ஆகையினாலே ஒரு பாடல் ஒன்றினை நாம் பார்ப்போம். இறைவன் படைத்த அழகான மாலைகளில் நாங்கள் உதிர்ந்த பூக்களே, அவன் விதைத்த விதைகளுக்குள் நாங்கள் உடைந்த விதைகளே, குத்தும் விழிகொண்டு பார்க்காதீர்கள், கொஞ்சம் கூனி குறுகி போகின்றோம். கொத்தும் விழிகொண்டு பார்க்காதீர்கள், கொஞ்சம் கொஞ்சமாய் உடைகின்றோம். அண்ணன் தங்கையாக வாழ நினைக்கின்றோம், அனாதையாக்க வேண்டாம். அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்றோம், அடித்து விரட்ட வேண்டாம். தடி கொண்டு நாங்கள் நடக்கும் போது தட்டி கொடுக்க வேண்டாம். நாங்கள் தட்டி தட்டி நடக்கும் தடியை நீங்கள் தட்டி விடாமல் நகர்ந்தால் போதுமே. தன்னம்பிக்கையும் தன்மானமும் அதிகம் எங்களுக்கு. அதனால் தான் என்னவோ வேறு பலருக்கு எங்களை பிடிப்பதில்லை. உங்களுக்கு கண்ணுண்டு, ஆனால் பார்வை இல்லை.
பிடிப்பதில்லை உங்களுக்கு. எங்களுக்கு கண் உண்டு ஆனால் பார்வை இல்லை, வாழ்க்கை உண்டு ஆனால் வலது கை இல்லை, கடந்து போவதற்கு பாதை உண்டு ஆனால் கடப்பதற்கு கால்கள் இல்லை, கடல் அளவு மனதிருக்கிறது ஆனால் கையில் பணம் இல்லை. எனவே இந்த நாளை நாம் எண்ணி பார்ப்போம். எத்தனையோ வழி இருக்கிறது. மேலும் நாம் இதை நோக்கினால் இறைவன் படைத்த அழகான மலர்களிலே நாங்கள் உதிர்ந்த மலர்களே என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையா? இல்லை. நாம் தான் அவர்களுக்கு கொடுத்து உருவாக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் இறைவன் எமக்கு காலை தந்திருக்கிறான், கண்ணை தந்திருக்கின்றான், கையை தந்திருக்கின்றான், உடலை தந்திருக்கின்றான். நாம் அளவாகவா சாப்பிட்டோம்? நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு நம்முடைய உடலை கெடுத்தோம். நாம் உடற்பயிற்சி செய்யாமல் எம்மை நாம் சேதமாக்கினோம். நான் பெரியவன் என்று மோதி, மற்றவர்களோடு மோதி கை கால்களை இழந்து, ஆண்டவா உனக்கு கண் இல்லையா, எனக்கு கை இல்லையே என்று கேட்கின்றோம். கண் ஆண்டவனுக்கு இருக்கிறது, ஆனால் உனக்கு இல்லையே. எத்தனை சேதத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த உலகத்திலே காடுகளை அழிக்கின்றோம். சாதாரணமாக சின்ன விடயத்தை நாம் பார்ப்போம். பொது டாய்லெட், பொது மலசல கூடம், அதற்கு போய்விட்டு வரும்போது மற்றவர்களும் அந்த மலசல கூடத்தை பாவிக்க வேண்டும் என்ற மனது இருக்கிறதா? எத்தனை பேர் அதை தூய்மையற்றதாக்கி விட்டு வருகிறீர்கள்? மற்றவர்களும் பாவிக்கத்தானே வேண்டும். நான் காசு கொடுத்துத்தானே உள்ளுக்கே போகிறேன். ஓ, நீ உள்ளுக்கே போவதற்கு, ஒழுங்காக இருப்பதற்கு நிதி செலுத்த வேண்டும். அதை பராமரிப்பதற்கு ஆள் இருக்குது. அதற்குத்தான் அவர் இருக்கிறார் தானே. ஏன்? மிக மிக தவறான கருத்து. நான் என்னை தூய்மையாக்காமல் மற்ற இடங்களை தூய்மையாக்க முடியாது. நாம் செல்லுகின்ற இடங்கள் தூய்மையாக வேண்டும். வழியோரங்களிலே என்ன செய்கின்றோம்? சாப்பிட்ட பொருள்களை எறிந்து விட்டு போகின்றோம். குப்பை கூடங்கள் வைப்பதற்கு இடங்கள் இருக்கின்றன. அதை ஏன் அதற்குள்ளே போடக்கூடாது? என்னுடைய மனம் தூய்மையானதில்லை. ஆனால் நாங்கள் மற்றவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுகின்றோம். யார் மாற்றுத்திறனாளி? நாங்கள் தான் மாற்றுத்திறனாளிகள், அவர்கள் அல்ல. உண்மையிலே மாற்றுத்திறனாளிகள், அவர்களை சுட்டி காட்டுகின்ற நாங்கள் மாற்றுத்திறனாளிகள். இறைவன் இத்தனை குடையையும் தந்திருந்தும் கூட அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்தினூடாக ஒவ்வொரு அசைவையும் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கும் பொழுதுதான் இதிலே ஒரு நிகழ்வு நடக்கிறதை பாருங்கள், நாம் கைதட்டுகின்றோம். பிரபஞ்சம் இங்கேதான் இருக்கிறது. பிரபஞ்சத்தை நாம் பாராட்டுகின்றோம். நாம் நன்றி கூறுகின்றோம் பிரபஞ்சத்திற்கு. அழகான செயற்பாடுகள் அங்கே அமைந்திருப்பதனை இந்த தளத்திலே நாம் காண முடியும். நான் கொடுக்கின்ற உரை வேறோ ஒருவருக்கு இல்லை, இந்த தளத்திலே இருக்கின்ற எங்களுக்குத்தான் நான் கொடுக்கின்றேன். நாங்கள் தான் இதை பெற்றுக் கொள்ளுகின்றோம். நாங்கள் தான் இறைவனுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கும், இறைவனுடைய சக்தியை பெற்றுக் கொள்வதற்கும், இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை பெற்றுக் கொள்வதற்கும் திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுடைய குடும்பம் இதனோடு இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொருவரும் செயலாற்றுகின்றீர்கள். ஒவ்வொருவரும் உங்களுடைய பணியை தருவதனால் இன்று இந்த தளம் இயங்குகின்றது. இந்த தளம் இயங்குகின்றதனால் பலர் இங்கே வந்து பேசுகின்றார்கள். பலர் இங்கே வந்து பேசுவதனால் பலருடைய கருத்துக்களை நாம் பெறுகின்றோம். எனவே நாம் அனைவரும் இறைவன் தந்த கொடைகள். இந்த தளத்திலே உடல் பலம் இழந்தவர்களை, மனப்பலம் இழந்தவர்களை இறை தந்த அரிய கொடைகளினால் காக்க முனைபவர்களும் இறைவன் தந்த கொடைகளே. இந்த தளத்திலே பிரபஞ்சத்தில் அமைதி தேடி ஒலிக்கும் போது அமைதியாக எங்கள் கரங்களில் இசையும் பிரபஞ்சமே மகிழ்ந்து நிற்கிறது. எனவே எமது எண்ணங்களை வாழ வைப்போம். ஏனெனில் இவர்களும் இறைவன் தந்த கொடை, நாமும் இறைவன் தந்த கொடை. நாம் அவர்களை பார்த்து நாம் ஊனமுற்றோர் என்று கூறாமல் ஊனமுற்ற நாம் திருந்துவதற்கு நாம் இன்றைய நாளில் வழி ஏற்போம். நான் அதிகம் ஆட்களை பற்றி ஒன்றும் கூறவில்லை. ஏனென்றால் சிந்தனை உங்களிடம் தான் இருக்கின்றது. நிறைந்து நிற்கின்றேன். நன்றியோடு வணக்கம். சிறப்பான சொற்பொழிவை பாராட்டி 30
கைதட்டுகள் கரகோஷம் செய்வோம். நன்றி. கரங்கள் கன வந்திருக்கின்றன. இவ்வளவு மார்க்கெட்டவருக்கு முதலாவதாக டாக்டர் நவர்ணம் அவர்களை வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜேம்ஸ் மாஸ்டர் இந்த ஊனமுற்றோரை பற்றி கூறிய கதை எனது மனதை தொட்டது. அதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. இறைவன் எல்லோருக்கும் கை கால்கள், தலை, மூளை எல்லாத்தை கொடுத்தாலும் எங்களில் பலர் ஊனமுற்றோர் தான் என்ற விஷயத்தை தெளிவாக கூறியிருக்கிறார். நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். யாழ்ப்பாணத்தில் இந்த யுத்த காலத்தில் பலர் பாதிக்கப்பட்டார்கள். அதில் வன்னி பகுதியில் பெண்கள் கால் அல்லது கை இழந்தவர்கள் ஒரு பில்டிங் பிளாக்ஸ் கட்டுற ஒரு நிறுவனத்தை நிறுவி வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கு ஸ்காட் நிறுவனத்திலிருந்து நாம் பணம் அனுப்பினோம். அப்படி ஊனமுற்றோர் சோம்பர்கள் அல்ல. அதை விட இன்னும் ஒரு சுண்ணாகத்திலே மரதனமடத்திலே ஒரு பிளைண்ட் பீப்புள்ஸ் ஹோம், அதுக்கு எங்களது பிறந்த நாளுக்கு உணவு கொடுப்போம். அங்கே நடத்துகிறவர் பிளைண்ட் மேன். எல்லாரும் கண் தெரியாதவர்கள் தான். ஆனால் அவருடைய கூறிய செவி மற்றது மூளை, அதால ஒரு நிலையத்தை நடத்துகிறார்கள். இதை கூறிக்கொண்டு ஊனமுற்றோர் என்று நாங்கள் ஒருவரையும் விலக்கி வைக்க தேவையில்லை என்று கூறிக்கொண்டு விடவருகின்றேன். வணக்கம். நன்றி டாக்டர் நவரத்னம். அடுத்து கலா மகாலிங்கம், வாங்கோ வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. அருமையான கருத்து. நாங்கள் இந்த தளத்துக்கு தான் நான் சொல்லி கொண்டிருக்கணும். ஏனென்றால் நாங்கள் இந்த தளத்துக்குள்ள வந்த பிறகுதான் இவ்வளவுக்கு மூலியலோ நல்ல வடிவாக வருகிறது என்று இந்த தளத்துக்கு ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கும் அருந்ததி அம்மாவுக்கும் நாங்கள் கூடான கூடி நன்றி சொல்ல வேணும். அதுக்கு தப்பவே மாட்டேன். நான் யாரு பேசினா என்ன செய்தேன்னு நான் செய்து கொண்டது அதை செய்து கொண்டே வருவேன். அருமையான பேச்சு. நாங்கள் தான் ஊனமுற்றவர்கள் என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மற்றவர்களை சொல்லி திருத்த முடியாதவர்களாக இருக்கக்குள்ள நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு கருத்தையும் சொல்ல இயலாது. ஆனால் இந்த கருத்து நல்ல உவப்பாக விழுந்தது. உங்களுக்கு கூடான கூடி நன்றி ஐயா. நான் நெடுக உங்களோட கதைச்சு கொண்டிருப்பேன். அதனால எனக்கு உங்களை அருமையான தமிழ்ல அருமையான பேச்சை கொடுத்து எங்கள் எல்லாரையும் வளர்த்து கொண்டு வர உங்களுக்கும் இதில் உள்ள அத்தனை பேருக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். வணக்கம். நன்றி மகாலிங்கம். இதோ வருகின்றார் சிவாமோகன். சிவாமோகன் எங்களை இவர் ஊனமுற்றவர்கள் ஆக்கிவிட்டார். இதுக்கு பதிலடி கொடுப்போமா, சேர்ந்து போவோமா? அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த வார்த்தையை கூற விரும்பவில்லை. அதற்கு ஒரு புது வார்த்தை தருகின்றேன். சிறப்பு நடத்தை உடையவர்கள், சிறப்பு நடத்தை உடையவர்கள் என்று கூறுங்கள். அழகான வாக்கியம். அதுக்கு எனக்கு அந்த வார்த்தையை கூறுவது சற்று கடினம். நல்ல விடயத்தை ஜேம்ஸ் ஐயா நீங்கள் இந்த தளத்துல கொண்டு வந்திருக்கிறீர்கள். முன்னரும் யாரோ ஒருவர் இது சம்பந்தமாக சிறு விளக்கங்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்களும் இப்போது இது சம்பந்தமாக கூறியிருக்கிறீர்கள். நன்றி. இவர்களை நாங்கள் தான் உண்மையிலே ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எங்களிடம் உள்ள அந்த மற்ற குறைகளை நாங்கள் மறைப்பதற்காக பலரை நாங்கள் குறை கூறுவது வளமை. அது ஒவ்வொருவருடைய மன இயல்பிலையும் இருக்கின்றது. நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். நீங்களும் பல உதாரணங்களை கூறினீர்கள். இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டிகள் என்று சொல்லுவோம். அதாவது உடற்பயிற்சி மூலம் தங்களுடைய வெளிப்பாடுகளை, திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வகையிலே பரா ஒலிம்பிக் கண்டு இந்த ஒலிம்பிக் போட்டிகள் 4 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும். அந்த பரா ஒலிம்பிக் போட்டிகளை நான் உண்மையாகவே மற்ற போட்டியை தவறவிட்டாலும் இந்த போட்டியை நான் நிச்சயமாக பார்ப்பது வளமை.
அதிலே அவர்களுடைய திறமையை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை பேர் பார்த்தீர்களோ எனக்கு தெரியாது. நான் 100க்கு 100% அதை மட்டுமே பார்ப்பேன். மற்றவர்கள் தாங்களாக செய்கின்ற விடயங்களை நான் பார்ப்பது சற்று குறைவு. இவர்களுடைய அந்த வல்லமையை, இவர்களுடைய அந்த தேடலை, இவர்கள் எவ்வாறு அங்கே பயிற்சிவிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றவர்களே ஒரு பேட்டியை கொடுப்பார்கள். பயிற்சி கொடுப்பவர்களும் அந்த சிறப்பாளர்களாகத்தான் இருப்பார்கள், பயிற்சி பெறுபவர்களும் சிறப்பாளர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அதிலே மல்யுத்த போட்டியில கூடி சிலரை நான் பார்த்திருக்கின்றேன். அதோடு அந்த அந்த வாலிபால், அந்த தண்ணிக்குள்ள ஓட்ட போலோ என்னவோ தண்ணிக்குள்ள விளையாடுற போல் அதுல கூடி விளையாடுவார்கள். மற்றது இந்த நெட்பால், அந்த ஹேண்ட்பால்கள் அதெல்லாம் அந்த வீல் சேர்ல இருந்து விளையாடுவார்கள். வீல் சேர் தான் அவர்களுடைய இதாக இருக்கும், கருவியாக இருக்கும். அதிலே அவர்கள் உட்கார்ந்து சில வேளை அப்படியே கொண்டு தவறிக்கொண்டு விழுறதும் இருக்கிறது, அடிபட்டு முட்டி மோதுறதும் இருக்கிறது, கை கால்கள் அப்படியே காயங்கள் வாரதும் இருக்குது, பார்த்திருக்கிறேன். ரியலாகவே அதுல நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட வலிமையை அங்கே நான் பார்க்கக்கூடியதா இருந்தது. எங்களிலே நாங்கள் மனிதர்கள் நேரியவர்களாக இருக்கின்றோம் என்று நாங்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆளுமை தன்மை இருக்கிறது? ஒரு கையிலே ஒரு காயத்தோடு போய் அந்த விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்று வருவதற்கு எத்தனை பேரிடம் ஆளுமை இருக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் என்னிடமும் இல்லை, மற்றவர்கள் எப்படியோ எனக்கு தெரிய இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி இருப்பவர்களை உண்மையாகவே பாராட்ட வேண்டும். அது எனக்கு கொண்டு பிடிக்கும். அந்த அந்த பரா ஒலிம்பிக் நிச்சயமாக உலகத்திலே அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்களிடம் இருக்கின்ற திறமையை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் வியந்து பார்த்திருக்கிறது, அதை சிலர் வியந்து பார்க்கவில்லை உண்மையிலே. அதோடு நான் இந்த ஓட்டிசம் பிள்ளைகள் என்று ஆங்கிலத்திலே கூறுகின்ற பிள்ளைகளோடு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக எனக்கு தொடர்பிலே நான் இருக்கின்றேன். அவர்களோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தெய்வீக குழந்தைகள். அவர்களுடைய பார்வையிலே பல்வேறு வகையான சாயல்கள், தன்மைகள் தெரியும். மிகவும் அவதானமாக அவர்களோடு நாங்கள் நடக்க வேண்டும். சாதாரண குழந்தைகளை விட இந்த சிறப்பு ஆய்வாளர்களோடு நாங்கள் கவனமாக நடக்க வேண்டும். அவர்கள் மிகவும் சிறப்பானவர்களாக இருக்கின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னத்தைத்தான் நான் கொஞ்சம் தவற விட்டாலும் அந்த கடமையில நான் தவறுவதில்லை. காரணம், எனக்கு அது நன்றாக பிடித்திருக்கின்றது. இவர்களுக்கு நாங்கள் சேவகம் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு இதுவும் என்னிடம் இருக்கின்றது. எனக்கு அவர்களை நன்றாக பிடிக்கும். அதால் தான் அவர்களுக்கு நான் சிறப்பு ஆய்வாளர்களிடம் தந்திருக்கேன். அவர்கள் ஆய்வாளர்கள், ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆய்ந்து பாருங்கள். அவர்களுக்குள்ளே ஆய்வாளர்கள் என்று அதற்குரிய பெயரையும் நான் கருத்தையும் உங்களுக்கு சொல்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு விடயங்கள் நிறைந்து இருக்கிறது. எங்களிடம் இல்லை, அது எங்களிடம் பலரிடம் இல்லை. வாய்ச்சொல்லில் வீரரெட்டி என்று நாங்கள் எதையோ பேசி விடுவோம். அங்கே பேச முடியாத எத்தனையோ குழந்தைகள் பேசுகின்றார்கள், எங்களோடு பேசுகின்றார்கள், ஏதோ ஒரு வகையிலே பேசுகின்றார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அற்புதமான படைப்பு. ஆண்டவனுடைய படைப்பிலே யாருமே குறைந்தவர்களும் அல்ல, கூடியவர்களும் அல்ல. இந்த ஆன்மாவை பற்றி கூறும்போது ஒரு கருத்தை சொன்னார்கள். சின்ன ஆன்மா, பெரிய ஆன்மா, இவர் பணக்கார ஆன்மா, இவர் பிச்சைக்கார ஆன்மா, இவர் கெட்டவர், இவர் நல்லவர் என்ற ஆன்மா அது இல்லவே இல்லை. எல்லா ஆன்மாவும் ஒன்றுதான். அது எங்கிருந்தாலும் அது ஆன்மா என்பது ஒரே ஒரு வடிவத்துல மட்டும்தான் எங்களுக்குள்ளே அது இருக்குமா. அதுதான் அது அவர்களுக்குள்ளேயும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த ஆன்மாவை நேசிக்க வேண்டும். நிச்சயமாக நல்லொரு கருத்தையா நிறைய பேசலாம். பல பேர் உங்களுக்கு கை போட்டிருக்கின்றார்கள் பேசுவதற்கு. நல்ல அருமையான கருத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். இன்னும் சில விளக்கங்கள் என்னிடம் இருக்கின்றது, தேவையான போது நான் கூறுவேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சிவாமோகன். அடுத்து அருந்ததி மாஸ்டர் சொல்லுங்கோ. கண்ணிருந்தும் பொண்ணாகி விட்டோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க என்ன விட்டுட்டீங்களா? நல்ல காலம். என் கை விழுந்துட்டது, கை போய் வந்தது நான் பார்த்தேன். நன்றி. இன்று எங்கள் அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத நாள். இன்று ஜூன் 5ஆம் தேதி தான் எங்களுக்கு இந்த ஜூம் பிஎம்சி எடுத்து தந்தார்கள், லைவா போக தொடங்கின நாள். அந்த நாளில் அருமையான ஒரு பேச்சை ஜேம்ஸ் மாஸ்டர் பேசினார். நான் சொன்னேன், பிரபஞ்சம் அந்தந்த நேரம் என்னத்தையோ எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். அந்தந்த நாட்கள் என்ன தேவையோ அதற்கேற்ற பேச்சுகள். நாம் அனைவருமே ஊனம் இல்லாதவர்கள் என்பதை என்று நிரூபித்து விட்டார் இவரது பேச்சில் இருந்து. வேறு கூறுவதற்கு ஒன்றுமில்லை. மிக்க நன்றி. நன்றி ஐயா. நன்றி அருந்ததி மாஸ்டர். பஞ்சாட்சரம் ஐயா அடுத்தது. அதுக்கு அடுத்ததான் நீங்க என்னடா போகணும். ஓகே.
சொல்லுங்க பஞ்சாச்சரம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜேம்ஸ் மாஸ்டர் ஊனமற்றோர் இறைவன் தந்த கொடை என்ற தலைப்பில் பேசியிருந்தார். நாங்கள் என்னத்தையும் ஊனமற்றோரை பற்றி சொல்லலாம். ஆனால் ஊனமற்றோர் கொடை என்றால், இறைவன் கொடுத்த கொடை என்றால் அது எங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி. எங்களுக்கு நாங்கள் கொடை என்றால் எங்களுக்கு ஒரு அனுபவம், எங்களுக்கு ஒரு உணர்வு, எங்களுக்கு ஒரு அதின் கொடையின் எதிர் எங்களுக்கு சேருமென்றதை ஃபீல் பண்ணித்தான் அவர் அந்த தலையங்கத்தை எடுத்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். நானும் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். கை கால் இல்லாதவர்கள், கண் இல்லாதவர்கள் எல்லாம் குரூப்பா இருக்கிறார்கள். சரியான கவலையா இருக்கும். நாங்கள் சொல்லுமா போல ஒலிம்பிக்ஸ்ல போனா போல ஓடினோம்டா போல நாங்கள் அங்க ரசிக்கிறது கொண்டும் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இவர்கள் ஓடினவர்கள் இப்போ ஓட முடியாமல் தவிக்கிறார்கள். ஏதோ ஒரு மாதிரி பிரைஸ்களை எடுக்கிறார்கள் என்றது விளங்குகிறது. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அனுபவம் என்றதையும் இதை நாங்கள் உணர்ந்தால்தான் நாங்கள் வாழ்க்கையை நல்லா நடத்தலாம் என்ற இருக்கிறவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்து அது இறைவன் கொடுத்திருக்கிறார்ன்றதைத்தான் நான் ஃபீல் பண்ணுகிறேன். ஒரு கேஸ் என்னென்றால், அந்த துவக்கு சூடுகள் ஓடிக்கொண்டிருக்க அந்த பட டைமில் ஒருவர் வெரி ஹெல்தியான ஒரு எல்லாம் படித்து கொண்டிருந்த ஒருவர், ஒரு 25-26 வயது உள்ள ஒருவர், இன்னொருவர் விழுந்துட்டார் என்று அவரை தூக்க குனிஞ்சார். அந்த புல்லட் இதுக்களால போய் இந்த பக்கத்தால போயிடுச்சு. அப்போ புல்லட் போனால் எல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்து எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா கண் தெரியாம போச்சு. அவர் குனிய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தெரியாம குனிஞ்சு அந்த டைம்ல சிலர் குனிஞ்சவைக்கு கண் தெரியாம போச்சு, குலர் நிமிந்தவைக்கு கண் தெரியாம போச்சு. எத்தனையோ பேர் பெரிய பரிதாபமான கேஸ். எங்களுக்கு இந்த பரிதாபமான கேஸுகளை நாங்க உணர வேணுமென்றதுக்காக கடவுள் கொடை ஒன்று செய்திருக்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். ஐயா, நல்ல ஒரு கருத்தை நீங்கள் சொன்ன தலையங்கத்தை எடுத்து பேசியிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி பஞ்சாச்சரம் ஐயா. அடுத்து எங்கள் ஜெகநாதன் நடராஜா நிகழ்ச்சியை அழைக்கின்றோம். சொல்லுங்க, ஒரு கண் பார்வை இல்லாதவ வேறு ஒரு திறன் அவைக்கு கூடவா இருக்கும், அதை பற்றியும் சொல்லுங்க. வணக்கம். என்ற தலைப்பு எனக்கு முதல் புதிராக இருந்தது. கடவுள் இறைவன் கொடுத்த கொடை என்று. மற்றது அதை விட புதிராக இருந்தது ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், நாம் எல்லோரும் ஊனமுற்றவர்கள் என்று. எனக்கு கொஞ்சம் நேரம் சென்று விளங்கி கொள்றதுக்கு. நான் என்ன மாதிரி விளங்கி கொண்டேன்னு சொன்னால், நாம் எல்லோரும் ஊனமுற்று உடல் அளவில் இல்லை, மனத அளவில். என்னுடைய உறவினர் சொல்லுவார், ஒரு தோல்வி அடைந்தவரையோ கஷ்டப்பட பார்த்து நாங்கள் பாவம்னு சொல்லக்கூடாது. பாவம்னு சொல்றது பை பார்ன் டிஃபார்ம்டு மாதிரி. இட்ஸ் வெரி நல்ல ஒரு படிப்பினை எனக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் புவர் சோல் என்று, கஷ்டப்படுகிறார், புவர் சோல் இஸ் ஹேவிங் ட்ரபிள்ஸ் என்று சொல்லி. ஆனால் இந்த பேச்சை நாங்கள் சீரியஸாக எடுக்கக்கூடாது. அப்போ மனதளவில் ஊனமுற்றோர்னு சொன்னால் இந்த மலங்கள் தான். அது இந்த இருக்கிறதே தான் நாங்கள் மற்றவர்களுக்கு தீர்ப்பளித்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட குறைகளை மற்றவர்களை பார்த்து இதன் கொண்டிருக்கின்றோம். மற்றது அவர் சொன்னதில் இன்னொரு பாயிண்ட் இந்த வாழ பிறந்தவரும் சாதிக்க பிறந்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று யோசித்தேன். தான் எனக்கு பட்ட விட என்ன மாதிரின்னு சொன்னால், சாதிக்க பிறந்தவர்கள் தோல்வியே தோல்வியாக்கி விடுவார்கள். என்னுடைய அடுத்த பேச்சு அது அப்படித்தான் இருக்க போகின்றது. தமிழில் தான் தோல்விக்கு தோல்வி என்ற, ஆங்கிலத்தில் நான் எழுதின கட்டுரைக்கில் வின் என்று சிச்சுவேஷனை போட்டுனான். வின் என்ற தமிழில் வெற்றி என்று சொல்ல முடியாது. அதை பற்றி நான் இப்போ பேச போவதில்லை. அப்போ சாதிக்க பிறந்தவர்கள் தோல்வியை கண்டு துவண்டு விட மாட்டார், அவர்கள் சாதித்து கொண்டே இருப்பார். வாழ பிறந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் தோல்வியை கண்டுனா தோல்வி என்னட்டு கைவிடக்கூடும். அதான் அந்த வித்தியாசம். மற்றது இந்த இந்த மேன்மேட், அதாவது இயற்கை அளிக்கிற இல்லை, இந்த லேண்ட் மைன்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சது மட்டுமண்டில்லை, லேண்ட் மைன்ஸை வச்சு எத்தனை பேரை ஊனமாக்கி விட்டோம்.
அது மட்டும் இல்லை, மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேயே இந்த தலிடமைட் பாய்சனிங் என்று சொல்லி 50-60களில் மார்னிங் சிக்னஸுக்கு ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்தார்கள், தலிடமைட். பேருந்து தான் அது விளங்கினது. அதை எடுத்த பெண்மணிகள் பிறந்த பிள்ளைகள் இருக்கும் கை கால் டிஃபார்ம், காலில் தான் ஃபார்ம் பண்ணி. அப்போ இறைவன் இதில் நான் இறைவனை சம்மந்தப்படுத்துகிறே இல்லை. இறைவன் இருந்த பாட்டில் இருக்கட்டும், நாங்கள் இறைவனுக்கு மரியாதை கொடுத்து இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு இருப்போம். எல்லாத்தையும் இறைவனை பிளேம் பண்ணி கொண்டு இறைவன் சொல்கிறது சிறுவர்களுக்கு சொல்லாமலேயே நாங்கள் அப்படி சொல்கிறது என்னை பொறுத்தவரையில் எங்களே நாங்களே மாற்றம் மட்டும் தான் நாங்கள் எடுப்போம். இறைவன் இருந்து யாரும் பேசாமல் விடுவோம். Why should we involve him unnecessarily? We should pay respect to him and leave like that. அப்போ அவர் தண்டனை கொடுக்குறார், கூட கொடுத்தாருன்னு நாங்கள் பேசுறதுல என்னை பொறுத்தவரை அர்த்தம் இல்லை. நான் இதை தாக்குறதுக்காக சொல்ல இல்லை. we are moving towards spirituality. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது உண்மை அறிகிறார். அதான் மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஆஃப் பிளண்டர்ஸ், பட் உண்மை பேர் தான் விளங்கினது. இப்போ அந்த டேப்லெட் இஸ் பேன் ஆஃப் கோர்ஸ். அது மட்டும் இல்லை, they paid compensation for the sufferer. அதனபடியால் இதுதான் ரியாலிட்டி. அதைத்தான் நாங்கள் எதிர்நோக்க வேண்டும். நன்றி. நன்றி. நான் இந்த கட்டுரையை தெரிவு செய்ததற்கான நோக்கம், நான் 8 பேரோடு பிறந்த நான் 3 பேர் இந்த நிலைக்கு உள்ளானவர்கள். மூத்த அண்ணன்மார் இருவரும் 1 வயது வித்தியாசம். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது வெளியில் உள்ள பட்டாசு உள்ளுக்கை விழுந்து வெடித்ததனாலே 2 பேரும் அந்த நிலைக்கு ஆளானார்கள். என்னுடைய ஒரு சகோதரி இளம்பிள்ளைவாதம் காரணமாக இந்த நிலைக்கு ஆளானார். அவர்கள் 18 வயது இருந்தும் கூட அவர்களுடைய உடையை நாங்கள் மாற்ற வேண்டும். ஆனால் எங்களுடைய ஐயா எனக்கு சொன்னது, இறைவன் இந்த இல்லத்திலே வந்து பிறந்திருக்கிறார், அந்த இறைவனுக்கு பணி செய்கின்ற பொறுப்பு உங்களுக்குரியது, நான் இறந்தாலும் மறந்து விடாதீர்கள் என்று. இந்த செய்தியைத்தான் என்னுடைய மனதிலே இருத்தி இந்த காரியத்தை இந்த பகுதியை கையாண்டேன். நன்றி ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. 2 பேர்த்த கருத்துக்கும் நன்றி. இப்போது ஒருங்கிணைப்பாளர் திரு ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டரை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் மாஸ்டர் அவர்களுக்கு இங்கே இருந்து இந்த ஐடியா வந்து அனுப்பலான்னு சொன்னியிருந்தார். தன்னுடைய வீட்டிலிருந்தே அவருக்கு வந்திருக்கிறது. இதில் நான் படித்த பாடம் என்னென்னா, நாங்கள் ஊனமற்றோர் இந்த கொடை என்ற இதில் எங்களுக்கு சில விஷயங்கள், இப்போ நேற்றெல்லாம் வந்து என்வாயன்மெண்டல் டே, அதாவது உடல் இந்த எங்களுடைய பூமியை பாதுகாக்கவும், பலர் அதை பாதுகாக்கிறது இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டருக்கு போனீங்கன்னா தியேட்டர்ல எல்லாம் முடியும் முதல்ல எல்லா இடம் குப்பியாக்கி போட்டு போயிடும். அதே போல ட்ரெயின் வழியா அது வழியா இப்போ பல பேர் எரிஞ்சு போட்டு போகிறது. அவையில் அதில் எழுதியிருந்தும் அதை கவனிக்கிறே இல்லை. அப்போ அவையிலும் ஒரு விதத்தில் அவர்களும் ஒரு ஊனமுற்ற ஆக்கள் என்றே அவர் அதை வித்தியாசமான முறையில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதுகளை செய்யாமல் இருப்பதற்குத்தான் இந்த பேச்சு அவர் சொல்லி இருக்கிறார். அதாவது நீங்கள் ஒரு நேர்மையாக இந்த சுற்றுச்சூழலை அழகாக வைத்திருக்க வேண்டும் என்றும் மற்றும் சிறப்பாக எல்லாரும் இந்த நேச்சரை காப்பாற்ற வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக அவர் கூறியிருக்கின்றார். அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது சில அறிவித்தலை சொல்லி இருக்கின்றேன். அதாவது நாளைக்கு காலமே ஸ்டெஃபனி மூகாவினுடைய யோக நிகழ்ச்சி இருக்கின்றது. 9:30 மணி யூகே நேரம், 11 மணிக்கு யூகே நேரம். சந்திரகலாவினுடைய நித்திய சத்தியங்கள் பற்றி பேச வருகிறார்கள். நாளைக்கு இரவு வழக்கம் போல வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய சொந்தக்காரையும் பாட இருக்கிறார்களை பாடும்படி கேட்கலாம். அதாவது நாளைக்கு 8 மணிக்கு, ஃப்ரைடேயும் 9:30 மணிக்கு சிறுசுதா மாஸ்டருடைய யோக நிகழ்ச்சி. லிங்காலிங்கரட்ன மாஸ்டருடைய நிகழ்ச்சி 11 மணிக்கு யூகே நேரம். தியானம் செய்பவர்களுக்கு உத்வேகம் தரும் செய்தி அரவிந்தோ அவர்கள் சொன்னதை பார்ட் 1 பேச வருகிறார். ஃப்ரைடே 8 PM திருநாவுக்கரசு மாஸ்டர் பன்னிசை பாடல்களை பாட வருகிறார். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரல். மற்றவர்களுக்கும் கருத்து கூறும்படி நான் இடம்பெறுகின்றேன். நன்றி. நன்றி. நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். அடுத்து தமயந்தி சிங்காரவடிவேல். அனைவருக்கும் வணக்கம்.
ஜேம்ஸ் மாஸ்டர் இன்றைக்கு அருமையான பேச்சு ஐயா கூட என்ன மாற்றுத்திறனாளிகள் என்னும் சொல்லலாம், ஊனமற்றோர்களே மாற்றுத்திறனாளிகள் என்னும் சொல்லலாம். அதுவும் ஒரு நல்ல பேர். நானும் சிவா மோகன் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒலிம்பிக்ல அந்த அவர்களுடைய விளையாட்டுத்தான் கூட பார்ப்பேன். நல்ல சந்தோஷமா இருக்கிற அவர்கள் இவ்வளவு தூரம் சிறப்பாக செய்கிறார்கள் என்று நீங்கள் இன்றைக்கு மிகவும் வடிவாக எடுத்து சொன்னீர்கள். உங்கள் குடும்பத்திலேயும் அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். நன்றி ஐயா, நன்றி உங்கள் பேச்சுக்கு, மிகவும் நன்றி. நன்றி தமயந்தி. அடுத்து ராதா அம்மா வருகின்றார், சொல்லுங்க. நன்றி மாஸ்டர். இதேதா அது என்ன கூட வீட்டுல 2 பக்கத்துல இருக்கிறபடியா பாபு மாஸ்டர் ஆன் பண்ணோன்னு வருது. இப்ப நான் ஆஃப் பண்ணிருப்பேன். இட்ஸ் ஓகே. மியூட்ல இருந்தா சரியா இருக்கு. பாபு மாஸ்டர். கிரேஷன் மாஸ்டர், ஜேம்ஸ் ஐயா, நீங்கள் உங்களோட சொற்பொழிவு நல்ல மகத்தான ஒரு சொற்பொழிவு ஐயா. கொஞ்சம் மனத்தை நெகிழ வைக்கக்கூடிய விதத்துல கதைச்சிருக்கிறீங்க. மனிதன் செயற்பாட்டில் ஊனமுற்றவன் என்று சொன்னீங்கள் ஐயா. அது மிகவும் வரவேற்கத்தக்கது. மற்றது நீங்க சொன்னீங்க, தட்டி தட்டி நடக்கும் தடியை தட்டி விடாமல் பார்க்க வேண்டும். அதுவும் மிகவும் நன்றாக இருந்தது. மற்றது ஊனமுற்ற நாங்கள் திருந்த வேண்டும் என்று சொன்னீங்க. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ராதா. அடுத்து பாபு சண்முகநாதன் என்ன சொல்ல போகின்றார் என்று பார்ப்போம். நன்றி தம மாஸ்டர். வணக்கம் ஜேம்ஸ் மாஸ்டர். உங்கள் அருமையான இந்த 20 நிமிட உரையே மிக சிறப்பாக ஒரு பெரிய விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். வளமை போல நீங்கள் ஒரு மாறுபட்ட கோணத்தில் புதிய கோணங்களில் கருத்துக்களை கூறுகின்றீர்கள். இன்னும் அது போலத்தான் இருந்தது. இதில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் ஊனமானவர்கள். இதை பற்றி நான் என்னை பொறுத்தவரை நான் கதைக்கிறேன். நான் இதை பற்றி யோசிக்கவில்லை. நான் ஊனமானவன் என்று நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் அந்த விழிப்புணர்வை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். மிகவும் நன்றி ஐயா. நாங்களும் இங்கு சேவை செய்திருக்கின்றோம். இங்கிலாந்திலே யோகன் என்றவனும் அதில் இருக்கிற தலைவர் கூட 2 கண்ணுமே தெரியாதவர் தான். வவனியாவில் நடக்கிறது. எல்லோரும் இயலாதவர்கள் தான். அதுக்கெல்லாம் நாங்கள் போய் பார்த்தும் இருக்கின்றோம். மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இதில் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால், இந்த நன்றியும் கூற வேண்டும் சிவாமோருக்கு. அந்த சிறப்பு ஆய்வாளர்கள் என்று ஒரு நல்லொரு பெயரை கொடுத்துக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் தான் நாங்கள் சொல்கின்ற வருவோம். சிறப்பு ஆய்வாளர்கள் என்று சொன்னதும் ஒரு மிக நல்ல விஷயமாக இருந்தது. ஜேம்ஸ் மாஸ்டர், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இப்படி இல்லாவிட்டால் கூட நீங்கள் இப்படியான கருத்தை சிறப்பான முறையில் தான் நீங்கள் கூறியிருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் இப்படி நடந்துகிட்டு நாங்கள் உங்களை பாராட்டுகின்றோம். நீங்கள் என்ன மாதிரி உங்கள் சகோதரங்களையும் கவனித்து வந்தீர்கள் என்பதை கேட்கும் பொழுது அது மிகவும் மனம் நெகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் தந்தையார் உங்களுக்கு கூறிய வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பாராட்டுகள் நிறைய உங்களுக்கு இருக்கின்றது என்னிடமிருந்து. நன்றி ஐயா. ஒரு இமோஷனலாக ஆக்கிவிட்டீர்கள் என்றுதான் நான் கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் ஊனமானவர்கள். இந்த மெசேஜை தான் நான் வீட்டுக்கு எடுத்து செல்கின்றேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி பாபு மாஸ்டர். அடுத்து சதா மாஸ்டர், நீங்க சாட் பாக்ஸையும் வாய்ச்சா நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். சாட் பாக்ஸில் ஒன்றும் இல்லை. அருமையாக வழக்கம் போல அருமையான பேச்சு கிரேஷன் ஜேம்ஸ் மாஸ்டர். இதில் என்ன சிறப்பு திறனாளிகள் என்று ஒரு பெயரும் அழைப்பார்கள். அவர்களை நீங்கள் உங்களுடைய அனுபவம் ஒரு பக்கம் இருக்க, யார் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை வளர்ப்பவர்களோ சேவை செய்வர்களோ அவர்கள்
தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு பலவிதமான நன்மை பிரபஞ்சத்திடமிருந்து கிடைக்கும். பன்மடங்கான கொஞ்சம் செய்தால் நீங்க பன்மடங்கான நன்மை உங்களுக்கு மீண்டும் வரும். அவர்களை பராமரிக்கும் பெற்றோராக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை நன்றாக கவனித்து பேணி வளர்ப்பவர்கள் மிகவும் திறமையான சேவை செய்பவர்களாக இருப்பார்கள். அதான் இப்ப நான் சிவாமோகன் சொன்னதுக்கு காரணம், சிவாமோகன் அவர்களுடன் அவர் எனக்கு ஒரு 2-3 தடவை சில உதாரணங்கள் சொல்லிக்கிறார். ஒரு உள்ள வந்து கார்ல ஏறி போட்டு தன்னை மடியில வந்து டக்குன்னு இருந்துருமா. அந்த பாதுகாப்புக்காக தான் அந்த சீட் பெல்ட்டை போட்டவை சீட்ல இருத்தித்தான் கொண்டு போகலாம். ஆனா அதை கண்ட உடனே ஓடி வந்து மடியில இருக்க பார்க்க முடியும். அப்படியான ஒரு அரவணைப்போடு தான் அவ தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் அவ சொல்ல வந்தது கூடுதலாக. நான் சொல்லி போனது வேறு விடயங்களும் தான் சொன்னவா. எனக்கு பல உதாரணங்கள் சொல்லி இருக்கிறார். நாங்களும் சைக்கியாட்ரியில ஒரு அப்பாயின்மெண்ட் செய்யல தனியா அப்படியான குழந்தைகள் மட்டும் இருக்கும் ஒரு ஓட்டுல 6 மாதம் 1 வருஷம் அப்படி நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். அப்ப அவர்களோடு பழகிய சந்தர்ப்பங்களும் விளக்கங்களும் எனக்கும் அதிகமாக உண்டு. எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர்களுக்கும் இப்படி பிள்ளைகள் இருந்து அவர்கள் பட்ட துயர்கள் அது. ஆனா இப்ப சொல்லி நம்ம என்னடா, நீங்கள் அப்படி ஒரு குழந்தையை நீங்கள் வளர்க்கீர்கள், அதுல நீங்க ஒரு நல்ல சேவை செய்கிறீங்கள் என்றதை உணர்ந்து கொண்டு அழகாக அந்த பிள்ளைகளை கவனித்து பராமரித்தாலே உங்களுக்கும் உங்கள் கர்ம வினைகளும் தீரும் என்ற மாதிரித்தான் இப்ப ஆன்மீகத்துல போகும்போது அருமையாக கூறப்பட்டது. மிக்க நன்றி. இத்துடன் ஒத்துமுறை. நன்றி. சாட் பாக்ஸ்ல ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ சதா மாஸ்டர். அடுத்து பவானி அம்மாவை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். என்று ஜேம்ஸ் மாஸ்டர் நல்ல ஒரு அருமையான ஒரு டாபிக் எடுத்து கதைச்சிருக்கிறார். டிசேபிள் சில்ட்ரன் பீப்புளோட நானும் வேலை செய்திருக்கிறேன். அவர்களுடன் வேலை செய்வது நல்ல ஒரு மனதுக்கு திருப்தியை தரும். அவர்கள் வேலும் எங்களுடன் ஆதரவாகத்தான் பழகுவார்கள். மற்ற பிள்ளைகளும் பார்க்க இவர்கள் நல்ல ஒரு அரவணைப்போடு தான் நடத்துவார்கள். எங்களோட வலும் அன்பாகத்தான் இருப்பார்கள். அது ஒரு மனதுக்கு நிறைவாக இருக்கிறது அவர்களோட வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்று கூறிக்கொண்டு அவருடைய நல்ல ஒரு டாபிக்கையும் எடுத்ததுக்கு நான் நன்றியை சொல்லி, தன்னுடைய குடும்பத்திலேயும் 2-3 பேர் இருந்ததையும் சொல்லியிருந்தார். அதுவும் அதை அவர்கள் வடிவாக பார்க்கிறார்கள் என்று சொன்னதும் மிகவும் நன்றாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி பவானி அம்மா. வசந்தராஜா, நீங்க கடைசியா கதைக்க விரும்புறீங்க, அதால நான் அதுக்கு முதல் ஒரு கருத்து சொல்லட்டேன். ஜெம்சான்ஸ்டர் பாராட்டுகின்றேன். எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தீர்கள். நான் மிகவும் பாராட்டுகின்றேன். உங்களோட ஸ்பீச் எப்பவும் திறந்தான். ஆனால் சில மனிதர்களின் ஊனங்கள், உதாரணமாக கை இல்லாத தாய் பிள்ளை வளர்ப்பில் தனியாக செய்வதை நான் அவதானித்திருக்கின்றேன். அவ்வளவு ஒரு துணிவு கூடியவர்கள். ஒன்று குறைக்கப்பட்டால் மற்றது கூடி அவர்கள் துணிவு கூடியவர்கள் இல்லை, நான் செய்வேன் என்ற ஆதங்கம் கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். நான் ஒரு 17 வயதில் போலியோ வந்து ஊனமுற்ற ஒருவரை பராமரித்திருக்கின்றேன். அவர் 65 வயது மட்டும் வாழ்ந்தவர். நான் போனால் பெட்டில இருந்து எழும்ப மாட்டார். 24 மணி நேரமும் பெட்டில இருப்பவர். ஆனால் நான் போனால் கதவு திறப்பதிலிருந்து ஜன்னல் விண்டோ கர்டன் போடுறதுல இருந்து எல்லாம் அவர் தான் செய்வார். நாட் ஓன்லி அவர், அது மாத்திரமல்ல, அவருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வீல் சேர் சரியில்லைன்னா அங்க வீல் சேர் சர்வீஸுக்கு அடிச்சு சொல்லி போட்டுத்தான் இருப்பார். ஆனா இத்தனைக்கும் அவருக்கு இந்த கழுத்திலே ஓட்டை இருக்கிறபடியா வடிவா கதைக்கவும் மாட்டார். அப்படி இருந்தும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் துணிவும் உள்ள ஒரு ஆள் என்பதை கூறி உங்களோட உரைக்கு பாராட்டி முடிக்கின்றேன். அடுத்ததாக வசந்தராஜா மாஸ்டர், நீங்க சொல்லலாம். மிகவும் அதிகாலையில் இந்த அற்புதமான ஒரு கருத்தை கூறிய சிறப்பு பேச்சாளர் என்று சொல்லுவேன். இறைவனுடைய சிறப்பு பிள்ளை என்று சொல்லுவேன். தமிழ்தாயின் மூத்த பிள்ளை என்று சொல்லுவேன். அந்த எங்களுடைய அன்புக்குரியவர் கிராப்டன் ஜேம்ஸ் அவர்களுடைய பேச்சை கேட்டு மிகவும் எனது உள்ளத்தை தட்டி நிற்கிறீர்கள். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தட்டி நிற்கிறீர்கள். என்னென்று சொன்னால் இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையின் இரகசியம். நீங்கள் இப்ப சொன்னதுதான் வாழ்க்கையின் இரகசியம். இதை கொடுத்த இறைவனுக்கு முதல் நன்றி கொடுக்கின்றேன். மற்றவர்களை பார்ப்பது எங்களுக்கு மற்றவர்களுக்கு அன்பாக இருந்து அவர்களுக்கு சேவை செய்வது அது இறைவன் தருகின்ற ஒரு பலம்.
இறைவன் தருகின்ற ஒரு பெரிய சக்தி. அதுக்காக நாங்கள் இறைவனை நன்றி கொள்கின்றோம். என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்கள் எங்களை பார்ப்பதை விட நாங்கள் மற்றவர்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு இறைவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் ஏதோ எங்களை தெரிந்தெடுத்து கொடுக்கின்றான் என்பதை நான் முற்றுமுழுதாக உணர்ந்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்று இப்பொழுது இந்த உங்களுடைய பேச்சு என்னை மிகவும் தட்டியது. ஏனென்று சொன்னால் எனது வீட்டிலே எனது கடைசி 2 சகோதரங்களும் அவர்களுக்கு நான் இப்போ 20 வருடங்களாக அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகின்றேன். அவருடன் சேர்ந்து எங்களுடைய பல மூத்தவர்கள் அவர்களை இப்பொழுது நான் 5 பேரை வைத்து பார்த்தேன். அதில் 3 போயிருக்கிறார்கள், இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். அதுல அந்த முக்கியமான சகோதரங்கள் 20 கடைசியில் இருந்தவர்கள் அவர்கள் மிகவும் திறமசாலிகள். ஆனால் அவர்கள் நடக்க முடியாது, அப்படி வீட்டோடு இருக்கிறார்கள். அவர்களை கவனிக்க வேண்டியது பொறுப்பு எனக்கு இறைவன் கொடுத்தது என்று சந்தோஷப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை. நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது நாங்கள் வளருகின்றோம் என்பது எனது தகப்பனார் சொன்ன எனக்கு உரை. என்னுடைய தகப்பனாருடைய பர்சனாலிட்டிக்கும் அளவுக்கும் அவர்கள் 2 பேரும் ஏதோ எதிர்காலமாக 2 ட்வின்ஸ் தான். ஒரு கடைசியில வந்தது கொஞ்சம் அவர்கள் உற்சாகமான ஆக்கள். பிரச்சனை கொஞ்சம் என்னன்னு சொன்னால் பிரச்சனை என்னன்னா அவர் இயலாதவர்கள் இருந்தவர்கள், நடந்தும் உள்ள மழை தான் தெரிவார்கள். அப்ப அப்படியே எங்களுக்கு இறைவன் கொடுத்ததுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். என்று சொன்னால் ஏற்கனவே இதுக்கு அந்த ஒரு கதியால் நாங்கள் என்னன்னு சொன்னா அந்த வேலிக்கு நாங்கள் கதியால் போடுகிற பொழுது சில பேர் உரம் போட சொல்லிவிடும், இறுக்கி உரம் போட சொல்லி. அப்படி நல்ல கருத்துக்களை சொல்ல சுவாமோகன், பஞ்சாச்சனம் ஐயா, ஈவன் தமாநாதன், எல்லோரையும் நடராசா ஐயா, நவரத்னம் ஐயா, எல்லாரையும் நான் பாராட்டுகின்றேன். ஒவ்வொருட்டையும் ஒவ்வொரு நல்ல கருத்துகள், பாபு எல்லார்ட்டையும் ஒவ்வொரு நல்ல கருத்துகள் இப்படி உதிக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரியம், பெரிய ஒரு பிலம். என்று சொன்னால் ஒரு ஆள் சொல்லுகிற கருத்துக்கு மற்றவர்கள் நல்ல கருத்துக்களை போட்டு அந்த கதியால போட்டு நாங்கள் அந்த முளைக்க வைக்குமா போல ஒரு நல்ல ஒரு செயலிஞ்சு நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்காக மிகவும் பாராட்டுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறுகின்றேன். வாழ்க்கை என்றால் இதுதான். இதை நாங்கள் செய்கின்ற பொழுது ஆனால் எனக்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் எல்லோரும் சிறப்பு என்னென்று சொன்னால் திறனாளிகளா இருந்தும் எங்களுடைய தமிழ் பிரச்சனையில நாங்கள் ஒற்றுமைக்கு வராமல் இருப்பதும் அதுவும் ஒரு ஊனம் தான். அந்த ஊனத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் திருத்த வேண்டும். வருங்காலத்திலே எங்களுடைய பிற பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லோரும் தமிழை படிப்பிக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் சிறந்து விட்டோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு சிறப்பு வெற்றி என்று தான் சொல்லுவேன். அதையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதை நாங்கள் செய்வோம். எல்லோரும் சேர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பலர். நாங்கள் கட்சியை மிஸ் பண்ணி இருந்தாலும் பிற பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லோரும் கட்டாயம் ஒவ்வொருவரும் அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை. நம்பிக்கையா நாங்கள் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை நாங்கள் எல்லோரும் ஊனமிட்டோம். தமிழ் தலைவர்கள் அதை விட மிகவும் ஊனமிட்டோம். என்று சொன்னால் இந்த ஒற்றுமைக்கு வராமல் இருப்பவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை நாங்கள் எல்லோரும் ஆராய்ஞ்சு அதுக்காக நாங்களும் எங்களை திருத்தி கொண்டு முன்னேறதுக்கு நாங்களும் ஒரு சிறப்பு திறனாளிகளாக நாங்கள் மாறுவோம் என்று சொல்லி எல்லாம் இறைவனுடைய சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜா. இன்னமும் 7 நிமிடங்கள் உள்ளன. திரும்பவும் வருகின்றார் நடராஜா ஜெகநாதன். நன்றி. மீண்டும் அனுமதித்ததுக்கு நான் ஜேம்ஸ் மாஸ்டருக்கு ஒரு விசேஷ பாராட்டு சொல்லணும். என்றால் அவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதை வச்சு மற்றவருடைய இமோஷன்ஸையும் கிளறி விட்டிருக்கின்றார். அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த மனதளவில் ஊனமுற்று என்று சொல்லியிருக்கல என்னை பொறுத்தவரையில் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஊனம்தான். அதாவது இந்த புண்ணியமூர்த்தி பர்டிகுலர்ல இருந்தால் நினைவிலி மனம் என்று சொல்ல பாவித்தார். எனக்கு நல்லா பிடிச்சிருது. நினைவிலி என்று சொல்வதும் அறிவிலி என்றது மாதிரி தான். அப்போ அறிவிருந்தும் அறிவை பாவிக்க இல்லை. அது ஏனென்று சொன்னா கான்சியஸ் மைண்ட் அறிவை பாவிக்கும், சப்கான்ஷியஸ் மைண்ட் இமோஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ ஆட தெரியாதவள் மேடையை கூட சொல்லியிருக்கல, மேடையை எக்ஸாமின் பண்ணி பார்த்தா இல்லை, ஷீ இஸ் பிளேமிங் த ஸ்டேஜ். அப்போ அறிவு இருந்தால் முதல்ல எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு சிலவளை மேடை கோணலாக இருந்திருக்கலாம். அதான் அந்த வித்தியாசம். ஆழ்மனம் என்றது நான் இப்போ பேச போவே இல்லை, என்னை பொறுத்தவரை அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மனதில் அறிவில் ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும். என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறது என்னென்னு சொன்னால் they are very proud, they are not bothered. எனக்கு ஒரு டேஞ்சர் மில்லியன். ஆனால் அவருக்கு தெரியாது இந்த சிகரெட் பாட் இருக்குல்ல, அந்த சிகரெட் பாட் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு எத்தனையோ வருடங்கள் செல்லுமா, 100 வருஷம். அதே மாதிரி தான் பாலித்தீனும் அவர்கள் இருந்துட்டு போகிறார்கள். அதே மாதிரி இந்த பாலித்தீன் எல்லாம் போய் கடலில் இருக்கிற மீன்கள் சாப்பிட்டு they are getting poisonous as well. அவர்களுக்கு அது தெரிய இல்லை. அறிவு இருந்தும் அறிவை பாவிக்க இல்லை. ஏன்னு சொன்னால் ஈகோ அல்லது தங்களுடைய இமோஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த ஆட தெரியாதவன் மேடையை கோண மாதிரி. அப்போ அதுவும் ஒரு
ஊனம், மனதளவில் ஊனம்தான். அதையும் நான் குறிப்பிட விரும்பினேன். நன்றி. நன்றி ஜெகநாதன். அடுத்து நாங்கள் டாக்டர் நவரத்னம் அவர்களை அழைக்கின்றோம். இன்பம் அழைத்ததுக்கு நன்றி. நான் ஒரு விஷயம் கூற விரும்புகின்றேன். ஓட்டிசம் என்றது அது ஒரு டெவலப்மெண்டல் அப்நார்மாலிட்டி. ஆனால் அவர்கள் ஊனமுற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அதோட விசேட ஆய்வாளர்கள் என்று சொல்லும் பொருந்தாது. ஆனால் அவர்களை ஸ்பெஷல் நீட்ஸ் என்றால் ஸ்பெஷல் நீட்ஸ் என்று தமிழில் சொல்ல போனால் விசேட கவனிப்பு தேவைப்படுறார்கள், விசேட தேவையானார்கள் பிள்ளைகள் கூறலாம். அல்லது மாற்றுத்திறனாளிகள் என்றுதான் வழக்கமாக இந்த இப்படியான மக்களுக்கு சொல்றது. அதோட இந்த ஆங்கிலத்தில் people with special needs என்று சொல்வார்கள். டிசேபிள்ட் என்று சொல்ல பாவிக்காமல் கூறிக்கொண்டு இந்த டாபிக்கை இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கு நன்றி கூறி நன்றி டாக்டர் நவரத்னம். ஜேம்ஸ் மாஸ்டர், நீங்க என்ன சொல்ல போறீங்களோ? நிறைவு செய்யும் நேரம் இது. இதிலே பங்கு பெற்றியவர்கள், இந்த எண்ணத்திலே இசைந்து வந்தவர்கள் அனைவருக்கும் சிறந்த நன்றிகள். இதிலே என்னுடைய இளைய சகோதரன் இருக்கிறார். வீட்டுக்குள்ளே அறையுக்குள்ளே இருந்து கொண்டு ஆண்டிற்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை வந்து வெளியிலே நின்று கதவை தட்டுபவர்களை பார்த்து எங்களை அழைப்பார். வெளியில இன்னார் போய் நிற்கிறார், கூட்டி கண்டு வாங்குவோம். திகைத்து போய் விடுவோம். எதிர்பாராதது, அவ்வளவு திறமை அங்கே இருந்தது. வெளியிலே இருக்கும் ஒருவரை ஆண்டிற்கு 1 தடவை 2 தடவை வரும் இவர்களை வீட்டுக்குள்ளே இருந்து எங்களுக்கு அறிவித்தல் தருவார், போய் பார்த்துட்டு வாங்க, வெளியில வந்து நிற்கிறார் என்று. இவ்வாறான எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இருக்கிறார்கள். இறைவன் அவர்களை எங்களை பார்த்து இங்கே பார், இவர்களிலும் பார்க்க சிறந்த திறமையை உனக்கு தந்திருக்கிறேன், செயல்படு என்று அழைப்பு விடுகின்ற இந்த நாளிலே தங்களுடைய தளமும் இயங்கு தளமாக உருவாகி இந்த நாளிலே நிறைந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர், என்ன சொல்ல போறீங்களோ? மிகவும் இன்று அருமையாக கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவருடைய பேச்சு இருந்தது. எல்லோரும் பங்கு பெற்றினார்கள். இதே போல மீண்டும் அடுத்த மாதம் இன்னொரு தலைப்பில் நீங்கள் பேசணும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோரையும் நாளைக்கு நடக்கும் யோகா நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். மற்றும் நாங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒரு தியான நிகழ்ச்சியின் பிறகு ஒவ்வொரு பேச்சாளர் பேசுவார்கள். அதே போல நாளைக்கும் அதே